ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்நேரம் எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்பியிருப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா என்னோட மன குமுறல் எல்லாத்தையுமே வந்து மெயில் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பருக்கும் வந்து நான் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கால் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. உங்கள் சைடில் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு இருக்குது. சோ கால்டு மீடியாஸ், அதாவது ஒரு சில மீடியாவை நான் வந்து செக் பண்ணேன் பார்த்துக்கோங்க. அதில் வந்து அவங்க நியூஸ் கவர் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாட்டு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தேர்வு ரொம்ப எளிதாக இருந்தது, அதுவும் முக்கியமாக தமிழ் ரொம்ப எளிதாக இருந்துச்சு அப்படின்ட்டு மாணவர்கள்லாம் தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கவர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இவ்வளவு நாளாக எக்ஸாம் முடிச்சு இவ்வளவு நாளாக நாங்கள் வந்து எக்ஸாம் பயங்கர, அதாவது தமிழ் வந்து எங்களால் சுத்தமாக ஆன்சர் பண்ண முடியல, எங்களோட எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னே தெரியாத நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாணவர்கள் சார்பாக நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர், அதாவது நிறைய இன்ஸ்டிடியூட் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்டிடியூட் இல்லை, நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய சேனல்ஸ் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஏன் கவர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆக்சுவலாக நான் புக்கில் வந்து பாலிட்டி புக்கில் நினைக்கிறேன், நான் படிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. மீடியா அப்படிங்கிறது நம்மளோட 4வது தூண் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அந்த 4வது தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ தூரம் வந்து நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் யாருமே வந்து அதை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த அதாவது ஒரு பிம்பம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து அப்படி ஓப்பனாக அப்படி மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த உங்களால் கவர் பண்ண முடியுது அப்படி தானே? இதை ஏன் உங்களால் கவர் பண்ண முடியல? ஒரு சில யூடியூபர்ஸ், அதாவது ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி தெரியுமா கவர் பண்ணியிருக்காங்க? கடமைக்கு கவர் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக கவர் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பார்த்துக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் வந்து தன்னைத்தானே பிரபலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ வந்து சின்னதாக ஏதாவது தடுக்கி விழுந்தாலே நீங்கள் அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நியூஸாக போடுறீங்க, இல்லைனா ஒரு மாதம் ஃபுல்லாக அதை வந்து நியூஸாக போட்டு அவங்க பிரபலமாகவே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் நியூஸ் போட்டு அதை வந்து ஒரு பெரிய பிரபலமாகவே அவங்கள நீங்கள் மாற்றி காட்டுறீங்க அப்படிதானே? அந்த அளவுக்கு உங்க கையில பவர் இருக்கு, மீடியா கையில அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணியும் யாருமே இதை வந்து ஒரு பொருட்டாவே நீங்க மதிக்கல அப்படின்னா என்னதான் வந்து மாணவர்களோட சூழ்நிலை வந்து எப்படிதான் போய் நிக்கணும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய யூடியூப் சேனல்ஸ் இருக்கீங்க, அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பெரிய யூடியூப் சேனலும் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் தானே? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், ஒழுங்காக இவங்க வந்து படித்து எக்ஸாம் எழுத வேண்டியது தானே, சும்மா வந்து கொஸ்டின் பேப்பரை டஃப்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து ஒருவேளை டஃப்பாக இருந்து, அதாவது உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர், அதாவது புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்டு ரொம்ப டஃப்பாக இருந்திருந்துன்னு வைங்களா, யாருமே வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கதறி இருக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம நல்லா படிக்கலை, எனக்கு வந்து எக்ஸாமில் வந்து என்னால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு, நான் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் படித்து என் வாழ்க்கையை நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியும். ஒருவேளை நான் வந்து உண்மையாகவே அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து புக்கில் இருந்து கொஸ்டின் எடுத்து அது டஃப்பாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே மூவ் ஆக ரெடி ஆகியிருப்போம். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே வந்து கொஸ்டின் வந்து புக்கில் இருந்து வரல, புரியுதா உங்களுக்கு? 75% கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் சொல்லியிருக்கணும் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரப்போது, நீங்கள் அதை படிங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. ஒரு சிலபஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதுலேயுமே அவங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருந்தது கூட புக்கிலேருந்து தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஓகே, புக்கிலேருந்து தான் வரப்போது, நீங்கள் இலக்கணம் படிக்க சொல்கிறீங்க, நாங்கள் படிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மாறுவாங்க, கரெக்டாக? ஆனால் நீங்கள் அப்படி வந்து நடந்துக்கலை. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண தான் செய்வோம். இப்போ எங்களோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தது கிடையாது, கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படிங்கிறது எங்களோட பிரச்சனையே கிடையாது. கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ வேணாலும் கஷ்டமாக இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல, அதுதான் பிரச்சனையே. புக்கில் இருந்து கொஸ்டின் வரவே இல்லை. 75% கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்குது. அதுவும் முக்கியமாக ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்திருக்காங்களாம். அதெல்லாம் கேட்டாலே பதறுது. அதுவும் ஏதோ நிறைய பேர் சொன்னாங்க 1953 கொஸ்டின் எடுத்திருக்காங்களாம். அதாவது 1953 எடிஷன் புக்கில் இருந்து கொஸ்டின் வந்திருக்கான். இதெல்லாம் தேடி எங்கே போய் படிக்கிற? அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அங்கேருந்து தான் நாங்கள் எடுக்க போகிறோம், அப்போ அதையாவது நாங்கள் மாங்குன்னு உளுந்து இத்தனை நாள் படிச்சிருப்போமே, 6 மாதம் ஏன் வேஸ்ட் பண்ணியிருக்க போகிறோம்? இன்னொரு கேள்வி இருக்குது பார்த்துக்கோங்க. பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நம்பி உங்ககிட்ட வந்து படித்தா கண்டிப்பாக வேலை எடுத்துடலாம், எப்படியாவது என்னால் வந்து படித்து வேலை எடுத்துடலாம் நம்பி உங்ககிட்ட ஃபீஸ் பே பண்ணி உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. நீங்கள் ஃபீஸ் வாங்குறது எதையுமே நான் வந்து
டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறது எதையுமே நான் வந்து இப்போ இந்த நேரத்தில் கொஸ்டின் பண்ணவே இல்லை. நீங்கள் உங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட காசு வாங்கியிருக்கீங்க. அது எனக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு கொஸ்டினே கிடையாது. நான் கேட்க வர்றது என்னென்னா, நீங்களாவது கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் தானே. நான் அதாவது என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோ என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதை விட நீங்கள்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மாணவர்களோட இந்த கருத்து வந்து இன்னுமே ரீச் ஆகும். அப்படி தானே? ஏன் நீங்கள்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேங்கிங்க? ஆக்சுவலாக இது வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விழுந்த அடி கிடையாது, உங்களுக்கும் விழுந்த அடி தான். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் விழுந்த அடி தான். இது எந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு, என்ன படிக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் தானே பண்ணீங்க. ஒவ்வொரு சிலபஸ் மாற்றின உடனே எவ்வளோ புக்கு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணீங்க. இந்த சிலபஸ்க்கு இந்த புக்கு படிங்க, இந்த சிலபஸ்க்கு இந்த புக். தமிழுக்கே எவ்வளோ வெரைட்டியாக புக்கு ரிலீஸ் பண்ணீங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்க தானே செஞ்சோம். ஏன்னா உங்கள் மேலே ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து நம்ம வாங்கி படித்தா இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து உங்ககிட்ட வாங்குகிறோம். கரெக்டாக நீங்கள் எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ உங்களுக்குமே தானே அடி விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்களுமே இனி ஓலைச்சுவடியில் போய் இனி புக்கு ரெடி பண்ண முடியும்? ஓலைச்சுவடியை தேடி போய் புக்கு ரெடி பண்ண போகிறீங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் வாய்ஸ் ரைஸாவது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது. அந்த நியூஸ் சேனல் வந்து அதாவது இவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸாம் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து அவங்களோட மன கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. குழந்தைங்கள வச்சுட்டு நான் படிக்கிறேன், நான் வந்து இந்த ஜாப் எடுத்துகிட்டு தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வீட்டில் எல்லாரும் வந்து இதுக்கு மேலே நீ படித்ததே போதும், எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பேரண்ட்ஸோட மைண்டே நீங்கள் அப்படி ஆக்கிட்டீங்க. பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுமே எப்படியாவது நம்ம பிள்ளை வந்து கஷ்டப்படுறா, எப்படியாவது வேலை எடுத்துருவோம் அப்படிங்கிற இதில் தான் அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க அப்படின்னா யாரு தான் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க? எல்லாருமே வந்து இதுக்கு மேலே இது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் வருவாங்க. கரெக்டாக என்னோட பேரண்ட்ஸுமே இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நீ என்னத்தை தான் பண்ண போகிற, என்ன பண்ணனே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த வீடியோவில் நான் கேட்குற ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் மீடியா வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சமாவது ஸ்டெப் எடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக இது வந்து ரீச் ஆகும், பெரிய பெரிய இடங்களுக்கு போய் ரீச் ஆகும், அவங்க சைட்லேருந்து ரிப்ளை வரும். நெக்ஸ்ட் என்ன நாங்கள் பண்ணணும், அதாவது மாணவர்கள் தான் உங்களுடைய, அதாவது மாணவ செல்வங்கள் தான் எங்களோட கண்கள்னு சொல்கிறீங்க அப்படி தானே. ஸோ எங்களோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து கூலாக இருக்கீங்க அப்படின்ட்டு என்னால் தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆக்சுவலாக என்கிட்ட யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்துக்கோங்க, டெலகிராம்லையா எதுலேயோ வந்து ஏதோ ஒரு குரூப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி சைடில் வந்து ஓஎம்ஆர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்களாம். உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்குதா? ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்து எக்ஸாம் டஃப்பாக இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் ஓஎம்ஆர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்களாம். கேட்கவே எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. ஆக்சுவலாக அது கூட எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஓஎம்ஆரை வந்து ஏன் இவங்க இவ்வளோ ஈஸியாக மாற்றினாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது கொஸ்டின் ஆல்ரெடி அவங்க யூகிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பரை நம்ம இவ்வளோ டஃப்பாக வச்சுருக்கோம், இவங்க வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கே டைம் ஆயிரும். இதில் நம்ம ஓஎம்ஆரை வேற எல்லாத்தையும் ஏபிசிடின்னு எண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் டைம் ஆயிரும். இவங்கெல்லாம் இன்னும் கதற ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஓஎம்ஆரை நீங்கள் இப்படி ஆக்குனீங்களா ஷார்ட் ஆட்டு அப்படின்ட்டு தோண வச்சுது. ஆனால் உண்மையாகவே ஓஎம்ஆர் நல்லா தான் இருந்துச்சு, அதை நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. ஆனால் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து இதுக்காக தான் அதுவா, அதுக்காக தான் இதுவாங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னோட ரிக்வெஸ்ட் இதுதான், மீடியாஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது லாஸ்ட் டைம் வந்து ட்ரெண்டிங் டைம்லையும் வந்து நீங்கள் மீடியா சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் கொண்டு வாங்க, ட்விட்டரில் வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே வந்து அது ஒரு ட்ரெண்டிங்கு கொண்டு வந்துட்டு உங்கள் கை காலில் வந்து விழணுமான்னு எனக்கு தெரிய மாட்டுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாவது வந்து மாணவர்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சு அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் எங்களோட கஷ்டம் வந்து புரியும். ஆக்சுவலாக இது நான் அதுதான் சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் யாருமே கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்க. கொஸ்டினே எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல, அதுக்காக தான் கேள்வி எழுப்புகிறோம். நானே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எழுத போகிறதுக்கு முந்தின நாள் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், எனக்கு எக்ஸாம் நான் எப்படி எழுத போகிறேன்னு தெரியல, நான் வந்து தலைமறைவாயிருவேன்ப்பா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால் அப்படின்னு அந்த வேர்டை சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஏதாவது சொதப்பிட்டு வருவேன், எல்லாரும் நீ எவ்வளோ கொஸ்டின் போட்டிருந்தேன்னு கேட்பாங்க, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படி நான் யோசித்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் யோசிச்சது, அதாவது நம்ம ரொம்ப நம்பி போகிற விஷயமே தமிழ் தான். நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், தமிழை தான் நம்ம எல்லாமாவும் நம்பி போவோம். ஏன்னா அங்கேருந்து தான் மெஜாரிட்டி கொஸ்டின் நமக்கு அங்கேருந்து தான் வருது. அதுலேயே நீங்கள் வந்து ஆப்பு வைப்பீங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்கிறது?
ஸோ ப்ளீஸ் மீடியா சைட்லேருந்து கொஞ்சமாவது ஸ்டெப் எடுங்க. யாராவது தடுக்கி விழுந்தாலே அதை பெரிய விஷயமா ஆக்குறீங்க அப்படி தானே. ஸோ இதையும் ஒரு பெரிய விஷயமா ஆக்கி எங்களுக்கு சொல்யூஷன் தாங்க. அதுதான் எங்களுக்கு சொல்யூஷன் வேணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது லைஃப்பில். எல்லாருமே வந்து குரூப் 2 படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னோட யூடியூப் சேனலில் நிறைய பேர் என்கிட்ட அதான் சொல்கிறாங்க, குரூப் 2 படிக்கணும் உண்மையாகவே ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கீங்க, எல்லாருமே வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது இன்ஸ்டிடியூட்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் யாருமே வந்து வாயை திறக்காமல் இருக்கீங்கன்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியல. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் விழுந்த அடி இல்லை, உங்களுக்கும் விழுந்த அடிதான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். முக்கியமாக நான் வந்து மீடியாவை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன் உங்ககிட்ட. மேபி என்னோட வேர்ட்ஸ் வந்து ஏதாவது ஹார்ஷாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நம்ம வந்து இவ்வளோ கனவோடு இருந்துட்டோம் சரியா. இந்த வேலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கனவுங்கிறத தாண்டி பெரிய உழைப்பு போட்டிருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ மண்ணவாரி போட்ட மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அதனால வரக்கூடிய இந்த வேர்ட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஹார்ஷாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லாருடைய கனவு, உங்களுக்கு எப்படி கனவோ எனக்கும் அப்படி தான் கனவு, குரூப் 4 எக்ஸாமில் வேலை எடுக்கணும்னு. இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். ராத்திரியும் பகலுமா உட்காந்து படித்தேன், ராத்திரியும் பகலுமா உட்காந்துருந்து எழுதினேன். எல்லாமே எதுக்காக, இப்படியாவது வேலை எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிறதுனால தானே. இது வந்து ரியலாகவே எக்ஸாம் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்து நான் வந்து சொதப்பிட்டு வந்திருந்தேன்னா நான் வாய்ஸே ரைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் கொஸ்டின் பேப்பர் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் அப்போ தான் எங்களால் ஏதாவது பண்ண முடியும். படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன படிக்கணும்னு தெரியல. அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.